சித்தி சித்தி, எனக்கு கொஞ்சம் டாய்ஸ் வாங்கி தாங்களேன். இது டாய் ஷோஸ் தானே. எனக்கு ஒரே ஒரு டாய் மட்டும் வாங்கி தாங்களேன் சித்தி. இது கிட்ஸ் ஸ்டோர்னு போட்டிருக்கு சித்தி. ப்ளீஸ் சித்தி. என்ன இப்போ இப்படி கேட்டுட்டுருக்கா? சரி வாங்கி கொடுத்துருவோம். அக்கா வேறு சொல்லியிருக்கா அவள் என்ன கேட்டாலும் வாங்கி கொடுக்கணும்னு. ஆமாம்மா, எதுனாலும் வாங்கிக்கோங்க. இது நல்லா டாய் ஸ்டோரு. அப்புறம் இங்கே ஜூஸு, சாக்லேட்ஸு, காய்கறி, பொட்டேட்டோ, ஸ்டடீஸ்க்கான தேவையானது, இப்போ இருக்க ஆன்டிஸ்க்கு தேவையானதுன்னு நிறைய இருக்குது. நீங்கள் நிறைய வாங்கலாம். இங்கே வாங்க வாங்க, எல்லாமே கம்மி ரேட்டில் உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் ஆஃபர்ஸும் நிறைய கிடைக்குமா. வாங்க வாங்க. இவங்க என்ன இப்படி சொல்கிறாங்க? சரி நம்மளும் போய் வாங்கிட்டு வந்துடுவோம். நிறைய ஆஃபர்ஸ்லாம் கிடைக்குன்னு சொல்கிறாங்க. ஆமாம்மா, ஆஃபர்ஸ் கிடைக்குன்னா வாங்கிடுவோம். சரி உள்ளே போவோம். என்ன இங்கே நிறைய பொம்மைகள்லாம் இருக்கும் போல். ஸ்டார்டிங்கில் ஏதோ படிப்பு சம்மந்தமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம்மா, நானும் அப்படி தான் நினைக்கிறேன். சரி, எனக்கு கால்லாம் வலிக்குதே. அங்கே ஏதாவது உட்கார்றதுக்கு சேர் இருக்கான்னு கேட்குறோம். உங்களுக்கு ஏதாவது உட்கார்றதுக்கு சேர் இருக்கா? ஐ திங்க் ஸோ. அவங்க கொஞ்சம் கேட்கல. ஹலோ, உட்கார்றதுக்கு சேர் இருக்கா? இருக்கு. நில்லுங்க, இதில் உட்காந்துக்கோங்க நீங்கள். சரி, தேங்க்யூங்க எங்களை உட்கார வச்சதுக்கு. வெல்கம்ங்க. ஆமாம், நீங்கள் ட்ராலி எடுக்காமலே நீங்கள் ஷாப்பிங் பண்ண போகிறீங்களாக்கும்? இல்லையே. சரி, ஆமாம் ட்ராலி வேறு எடுக்கணும் நீ. சரி நம்மளும் போ. சரி நம்ம இங்கேயே உட்காருவோம், வேறு வழி. ஐயோ, ட்ராலி வேறு எடுக்கணுமே. எடுத்துட்டு வந்தாச்சு. ஐயோ ப்ரீத்தி வாங்க. வந்துட்டேன் சித்தி, நான் இதில் உட்காந்துக்கிறேன். வந்துட்டேன் சித்தி, உட்காந்துட்டேன் சித்தி. சரி சரி, என்ன வாங்கலாம்? எதுன்னு ஐடியா கிடைக்க மாட்டேங்குது. ஃபஸ்ட்டு புக்ஸ் எடுப்போமா, மேக்கப் எடுப்போமா? அம்மாட்ட தான் கேட்கணும். இப்போ என்னது எடுக்கணும்னு ஐடியா கிடையாது. ஏதாவது எடுத்துருவோம். அம்மா மேக்கப் எடுத்தால் திட்டுவாங்க. பேசாமல் நம்ம ஏதாவது ஹேண்ட்பேக் வாங்குவோம். இங்கே நிறைய ஹேண்ட்பேக்ஸ் இருக்குது. மேக்கப்லாம் எடுக்க வேண்டாம், அம்மா திட்டுவாங்க. சரி, ஒரு ஹேண்ட்பேக் வாங்கிக்குவோம். அதுக்கெல்லாம் அம்மா திட்ட மாட்டாங்க. அம்மா கீழே வந்துட்டு நீ. சித்தி சித்தி சித்தி, என்ன ஆயிடு சித்தி? அம்மா தாயே, நீ இவ்வளோ சீக்கிரமாக வந்துடாத. நீ வந்தால் தான் பயமாகவே இருக்குது. அம்மா பார்த்தாங்கன்னா திட்டுவாங்க நான் கீழே வந்ததுக்கு. நானே எந்திரிச்சிட்டேன். உங்களெல்லாம் நம்பி நான் வேற வந்தேன் பாருங்க. என்ன எங்கள் மைண்ட் வாய்ஸ் வருது? எதுவும் இல்லை சித்தி, நான் போய் அமைதியாக ட்ராலியில் உட்காந்துட்டேன். சரி, ஹேண்ட்பேக் வேற கீழே போட்டோமே, ஃபஸ்ட்டு எடுப்போம். அப்பாடா எடுத்தாச்சு. ஃபஸ்ட்டு ட்ராலியில் போடுவோம். ட்ராலியில் போட்டாச்சு ஹேண்ட்பேக்கை. சரி, அம்மா நல்லதாக பார்க்கல. அம்மா என்னது எடுக்கலாம்? சித்தி, இவங்க ஸ்டடீஸ்க்காக எடுத்துக்கோங்க. அதுவும் உண்மைதான். நான் வேற படுத்துட்டு இருக்கேனே. யாரும் ஸ்டோரில் படுக்க கூட மாட்டாங்க. இங்கெல்லாம் குட்டையாக வச்சுருக்காங்க, அதான் என்னால் எடுக்க முடியல. சரி, ஃபஸ்ட்டு ஒரு புக் மார்க் எடுத்துக்குவோம், ஒரு புக் எடுத்துக்குவோம், இன்னொன்று புக்கையும் எடுத்துக்குவோம். இப்படி ஒரு பேட் எடுத்துக்குவோம், ஒரு ரேஸ் எடுத்துக்குவோம். இதுதான் இங்கே பார்க்கவே இன்னும் சூப்பராக இருக்குது. பரவாயில்ல, இங்கே வந்த சாக்கில் ஒரு பேட் வாங்கிட்டோம். இவ்வளோ திங்ஸ் வாங்கியிருக்கோமே. ஹலோ ஸ்டோர் வாங்களே ஓனர். என்ன மேடம்? என்ன ஆயிட்டு மேடம்? எனக்கு ஒரு பெரிய கூடை கொடுக்க முடியுமா? ஓகே வெயிட் அண்ட் வாட்ச். என்ன ஆளை காணோம்? ஒருவேளை வயலுக்கு போயிருப்பாங்களோ? என்னங்க பெரிய கூடை? சரி அதை அங்கே வைங்க. இந்த திங்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. இவ குட்டை கத்திரிக்கா வேற உட்காந்துட்டு. சித்தி, என்னையா சித்தி குட்டை கத்திரிக்கான்னு சொன்னீங்க? இல்லைம்மா, ஒன்று சொல்லுவேனா, என்னோட சொல்ல குட்டியாச்சு நீ. மம்மி, இங்கே சட்டிலாம் இருக்குது, அதெல்லாம் வாங்கணுமா? ஆமாம் அங்கே ஒரு சட்டி இருக்கும் பாரு, ஒயிட் கலரில், அதை எடு.
நம்ம சமையலுக்கு யூஸ் ஆகும். அப்படின்னா ஓகே. மம்மி ஊனோ கார்ட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டா மம்மி? நல்லா இருக்கு ஊனோ கார்ட்ஸ். அதெல்லாம் எடுக்கக்கூடாது, வை. ஒரு கேமராவாவது எடுத்துக்கிறேனே மம்மி, உங்களுக்கு யூஸ் ஆகும். நான் உங்களை ஃபோட்டோலாம் எடுப்பேன் இந்த கேமராவில். ப்ளீஸ் மம்மி, ஒன்றும் வேணாம், வை. எல்லாம் இந்த மம்மி நான் நெருங்க, நானே எல்லாம் சம்பாதிக்க முடிச்சு எல்லாத்தையும் வாங்குறேன். ஆமாம், அதெல்லாம் என்னது? ஃப்ரிட்ஜு இருக்குது, சாக்லேட்ஸ் நிறைய திங்க இருக்குது, காய்கறி, பொட்டேட்டோ, ஸ்வீட் பொட்டேட்டோன்னு நினைக்காதான் குட்டி குட்டியாக இருக்குது. அப்புறம் தண்ணி டப்பா, இதுதான் கணிக்கான், அதை தொடி விற்பாங்க. அங்கே நிறைய டாய்ஸ்லாம் இருக்குது, நிறைய சாக்லேட்ஸ்லாம் இருக்குது. இன்னைக்கு ஒரே புடி தான், எல்லாத்தையும் ஒன்று ஒன்று எடுத்துருவோம். ஒரு நிமிஷம், நம்ம இதெல்லாம் எடுத்தா மம்மி திட்டுவாங்களா? கண்டிப்பாக திட்டுவேன். ஐயோ சரி மம்மி, நான் எடுக்கல. எவ்வளோ ஷார்ப் கண்ணு, இவ்வளோ தூரத்துலையும். சித்தி, அப்போ நம்ம எதுவுமே எடுக்க முடியாதா? அப்படி தான் பாப்பா நானும் நினைக்கிறேன். இவ்வளோ சாக்லேட்ஸ் வச்சுட்டு கையை கட்டி போட்டாங்களே. நீனே பாரு, இங்கே எல்லோரும் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. புஷ் அண்ட் புட்ஸ் சாக்லேட் இருக்குது, இந்த சாக்லேட் இருக்குது, சென்டா ஃப்ரெஷ் இருக்குது. அப்புறம் ஐ திங்க்ஸ் இது டைரி மில்க் தான், இதுவும் டைரி மில்க். அப்புறம் இது ஸ்பைடர்மேன் கேண்டி நினைக்கிறேன். இங்கே கீழே ஒரு டைரி மில்க் சாக்லேட் இருக்குது. அப்புறம் டிக்டாக் இருக்குது. இதெல்லாம் வேறு, இது பால் பவுடரு, சாக்லேட்டு. அப்புறம் மேலேயும் நிறைய சாக்லேட்ஸ் இருக்குது. இதெல்லாம் இவ்வளோ பெரிய சாக்லேட்லாம் நான் பார்த்தது கூட கிடையாது தெரியுமா? அதுவும் புஷ் அண்ட் பூட்ஸ் இது கேண்டி சூப்பராக இருக்கும். இவ்வளோ பெருசாக இருக்குன்னா பின்ன என் ஹைட்கிட்டே இருக்கும் போல். சித்தி, நம்மலாம் இதெல்லாம் பார்த்தது கூட இல்லை சித்தி. அதுவும் உண்மைதான் அம்மா. ஒன்றும் கிடையாது, சுத்தம். இது வச்சதுக்கே இந்த கடைக்காரனுக்கு. சரி, ஒன்று தரீங்களா? என்னது? பெருசுலாம் வேணாம், அதாவது சிறுசாக எடுங்க. அந்த சென்டா ஃப்ரெஷ் மட்டும் ஒன்று எடுத்துக்கோங்க. இது ஒன்றே ஒன்று தான் மம்மி. இது இல்லாட்டி இது ஏதாவது வாங்கி தங்க மம்மி. பெரிய டைரி மில்க்லாம் இருக்குது மம்மி, அதெல்லாம் வேண்டாம். வெறும் சென்டா ஃப்ரெஷ்ஷே வாங்க. இத்தனோன்னு சென்டா ஃப்ரெஷ் வாங்கி நான் என்னமா பண்ணுவேன்? இது பெரிய சென்டா ஃப்ரெஷ் டி. இது சாக்லேட் வாங்கம்மா. சென்டா ஃப்ரெஷ்லாம் வேண்டாம், அதெல்லாம் ஓல்ட் ஸ்டைல். அது வாங்குன்னா வாங்க, இல்லாட்டி போங்க. இல்லாட்டி கீழே செக்ஷனில் சின்னதாக சாக்லேட் இருக்குது, அதுலேருந்து ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. அம்மா பெருசு ஏதாவது மேலேருந்து எடுங்கம்மா. இவ்வளோ பெருசுலாம் இருக்குது. ஏதாவது விஐபி வாங்குறத விட நம்மளே இது எடுத்துக்கோமே. புஷ் அண்ட் புஷ் சாக்லேட் நல்லாயிருக்கும். ஒன்று தாங்க மாமி. வேண்டான்னு சொல்கிறேன்ல, ஏன்னா அதில் சாக்லேட்னு போட்டிருக்கலாம், அதை எடுத்துக்கோணும். இவ்வளோ என் நேரம். சரி, ஒன்றுன்னா அதாவது தராங்க, அதுவும் கிடையாதுன்னா கிடைக்கவே கிடைக்காது. ஒன்று எடுத்துக்கும். பரவாயில்லையே, பெரிய சாக்லேட் தான் நினைக்கிறேன். பாரு, என் கையிலே இவ்வளோ பெருசாக இருக்கு. சரி, நம்ம பாரு. ₹65 received on PhonePe. ஆமாம், இங்கே என்ன இது? ஏதோ ஃபோன்பேன்னு சத்தம் கேட்டது. ஹலோ மேடம், அது இங்கே யாரோ ஒருத்தவங்க வாங்கிட்டு ஃபோன்பே பண்ணாங்க. அதுக்குள்ளையா? நம்ம தான் ரொம்ப நேரம் ஆக்குறோம் போல். எல்லோரும் டக்குன்னு வாங்கிட்டு போகிறாங்க. சரி, நம்மளும் ஏதாவது வாங்குவோம். கிட்ஸ் செக்ஷனுக்கு போய் தான் ஏதாவது வாங்கினா. அம்மா, ஏதாவது பொம்மை வாங்கி தரீங்களாம்மா? உனக்கு பொம்மையா? மாடு வயசில் அம்மா ஒரே ஒரு பொம்மை வாங்கித்தாம்மா. ஆனால் நம்ம ஊருக்கு போகிறோம்ல, இது எடுத்துக்கோமா. பையன் எடுத்துக்கோ, அதுதான் எடுக்கணும்னு சொன்னேன். நல்ல பொண்ணு, அவளுக்கு ஏதாவது எடுத்து கொடு, இல்லாட்டி அவளும் அது சும்மா இருக்க மாட்டா. பாட்டி, எனக்கு ஒரு டைரி மில்க் எடுத்து தருவீங்களா? பெரிய டைரி மில்க் இல்லை பாட்டி, சின்ன டைரி மில்க்கு. அப்போ எடுத்துக்கோமா செல்லக்குட்டி. அவளுக்கு மட்டும் எடுத்து தருமா? சின்ன பிள்ளை கேட்குறல, குடிடி. என்ன எடுத்தாச்சு. எல்லாம் உஷார் பாட்டி தான், நம்ம தான் அப்படி இருக்கோம் போல். சரி, என்னது வேணும் உனக்கு? எனக்கு எல்லாமே வேணும், எல்லாத்துலேயும் ஒன்று தாங்க. அடி வாங்குவா நீ. ஏதாவது ஒன்று கேளு. ஒரு அந்த டைகர் போட்ட ஸ்லேட் ஒன்று தாங்க, அதுதான் பார்க்க பெருசாக இருக்குது, எனக்கு அதுதான் வேணும். நல்ல புத்திசாலி பொண்ணு தான் நீ. சரி, அடுத்தது
ஒன்றே அவளுக்கு வாங்கியாச்சுல வாங்கி ஏன்டி எப்படி சொல்லிட்டு இருக்கேன். மம்மி மம்மி நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துட்ருக்கேன் மம்மி, இது ஒன்றே வாங்கி தாங்க மம்மி, டெய்லி வீட்டில் நல்லா வாசிக்கலாம். எதுக்குடி இது? ஒன்றே ஒன்று தானே மம்மி கேட்கேன், ஒன்றும் வேண்டாம். அம்மானு சொன்னாலே வாங்கி தர மாட்டேன், என் மம்மி சொன்னால் வாங்கி தர பாரு. பாட்டி பாட்டி இது ஒன்று வாங்கி தரீங்களா? எடுத்துக்கூட செல்ல குட்டி, அதை எடுக்காத, பெருசான இந்த பஸ் பொம்மை எடுத்துக்கோ, தான் நல்லாயிருக்கும். அப்படியா? சரி பாட்டி, கீழே போடாதம்மா, பஸ்க்கு வந்துச்சு கடைக்காரங்க திட்டுவாங்க. நீ பஸ்லேயே இருந்துட்டியா? அவளுக்கு மட்டும் எல்லாம் எனக்கு ஒன்று வாங்கி தரனாலே இந்த மம்மி கோவப்படுவாங்க. அம்மானு சொன்னேன், மம்மின்னு சொல்ல மாட்டேம்மா. நீ அதை எடுக்காத, இதோ இது எடு, டெய்லி சமைக்கலாம். ஓகே ஓகே. எனக்கு வந்தது அவ்வளோ. ஏய் கீழே போடாதடி. சரி சரி. டோட்டலாக எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வாங்க மேடம். எல்லாரும் இறங்கிட்டு சைடில் வாங்க. சைடில் வந்தாச்சுங்க சார். சரி சரி நில்லுங்க, எல்லாத்தையும் இந்த ட்ராலி எதுக்கு வாங்கினீங்கன்னு எனக்கே தெரில. பெரிய கூடையை வாங்கிட்டு இந்த ட்ராலி வேறு எடுத்துகிட்டு இருக்கிறீங்க. ஆமாம். ஏதாவது காய்கறி ஏதாவது எடுத்தியாடி? இல்லைம்மா, சாக்லேட்டு பொம்மை தான் எடுத்தேன். ஐயோ ஃபஸ்ட்டு அதை எடுத்துகிட்டு வா. இல்லை நானே போய் எடுத்துக்கிறேன். அம்மா தள்ளி விட்டுட்டாலே. அம்மா நான் தள்ளி விடுமா, நீ நம்ம கீழே வந்த. சரி சரி நான் எடுத்துகிட்டு வரேன். தம்பி நில்லுப்பா, ஏன்னா ஒன்று எடுத்துகிட்டு வரணும். அதை வேற எடுத்துகிட்டே வரல, நான் தான் எடுத்துகிட்டு வரணும். எனக்கு அந்த ட்ராலி தான், நான் எடுத்துகிட்டு வரேன். சரிங்க. இந்த பொண்ணுட்டு சொன்னால் ஒரு வேலை செய்ய மாட்டேக்கா, ரொம்ப மோசம். சரி பழம் கிலோன்னு எடுத்துக்குவோம். அப்புறம் ஊர்லேருந்து யாராவது வந்தாங்கன்னா பழம் கேட்டுகிட்டே இருப்பாங்க. சரி ஒரு ஜூஸ் எடுத்துக்கோ. ஐயோ எல்லாமே. ஐயோ ஐஸ்கிரீம் எடுக்கலாம் மறந்துட்டுமே. சரி ஐஸ்கிரீம் எடுத்தாச்சு. ஒரு 2 உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க பெரு பெருசாக. அப்போ தான் ஏதாவது ஃபங்க்ஷன் வந்தால் கூட நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வேறு ஏதோ ஸ்வீட் பொட்டேட்டோன்னு சொல்லிட்டு இருக்காங்க, இதை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு வந்தாச்சா மேடம்? சரி எல்லாமே எடுத்துகிட்டு வந்தாச்சு. இவ்வளோ இது இருக்கா, செக்ஷன்லாம் போட்டு பார்க்கணும். ஒரு கையில் எடுப்போம், எல்லாத்தையும் பேக் பண்ணுறது. எல்லாத்தையும் எடுத்தாச்சு. என்னங்க மேடம், நாங்கள் செக் பண்ணிட்டோம். மணி வந்து 190 rupees ஆச்சுங்க. என்னங்க பைசா? இல்லைங்க நீங்கள் என்ன 20 ரூபா 20 ரூபா 20 ரூபா 20 10 ரூபா 100 ரூபா 100 50 40 90 ஆயிட்டு. எல்லாத்தையும் எண்ணியாச்சுங்க. நாங்கள் எண்ணி தாங்க கொடுத்தோம். சரி சரி பெரிய பேக்கேஜாக வாங்கிட்டீங்க. என்னடி நீ ஒன்று எடுக்கிறேன்னு சொல்லி இவ்வளோ இது வாங்க வச்சுட்ட. எல்லாம் நான் தான் தூக்க வேண்டியதாக போச்சு. எல்லாத்தையும் நான் தான் தூக்கணும். சரி போ வீட்டுக்கு. அப்பாடா ஒரு வழியா நிறைய கஸ்டமர் வந்து நம்மளோட நிறைய இது விற்றுருக்கு. ஓரளவுக்கு சந்தோஷம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. அப்புறம் லைக் பண்ணிடுங்க. அப்புறம் மறக்காம ஷேர் பண்ணிடுங்க.